அன்புள்ள நண்பர்களே, இன்று நாம் தேர்வு சுதந்திரம் நிறைந்த யுகத்தில் வாழ்கிறோம். நாம் விரும்பியதை வாங்குவது, நாம் விரும்பும் வீடியோக்களை பார்ப்பது, உணர்வுகளின்படி செயல்படுவதுதான் சுதந்திரம் என்று நம்புகிறோம். ஆனால் நேர்மையாக கேட்போம், நாம் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்கிறோமா? ஸ்மார்ட் போன் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களும், முடிவில்லாத ஒப்பீடுகள் மற்றும் தாழ்வு மனப்பான்மையில் வாழ்பவர்களும், பிறரின் பார்வையில் சிக்கியிருப்பவர்களும் உண்மையில் நாம் எப்போதையும் விட வலுவாக கட்டப்பட்டிருக்கிறோம். நான் எனக்கு விருப்பமானபடி வாழ்கிறேன் என்று கத்துகிறோம், ஆனால் உண்மையில் நமது சொந்த இதயத்தையே கட்டுப்படுத்த முடியவில்லை. வேதாகமம் இதைச் சரியாக பாவத்தின் அடிமைத்தனம் என்று அழைக்கிறது. இயேசுவின் காலத்து யூதர்களும் அதே நிலையில் இருந்தனர். ரோமின் ஆட்சியின் கீழ் இருந்தும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், ஒருபோதும் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை என்று பெருமையாக கூறினர். ஆனால் உண்மையான சுதந்திரம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அப்போது இயேசு அவர்களின் பொய்யான சுதந்திரத்தை துளைக்கும் அறிவிப்பைச் செய்தார். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை சுதந்திரமாக்கும். பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பாவத்திற்கு அடிமையு. யோவான் 8:32 இங்கு சுதந்திரமாக்கும் என்ற வார்த்தை வெறுமனே விட்டுவிடுதல் அல்ல, அடிமை நிலையிலிருந்து முழுமையாக விடுதலை செய்து சுதந்திர மனிதனின் அந்தஸ்தை அளிப்பதாகும். இது தன்னிச்சையான சுதந்திரம் அல்ல, மாறாக பாவம், அடிமைத்தனம், கவலை, பயத்தின் சங்கிலிகளை உடைத்து தேவன் நம்மை படைத்த அழகிய நோக்கத்தின்படி வாழச் செய்யும் உண்மையான விடுதலை. இந்த உண்மையான சுதந்திரத்தை எப்படி பெற முடியும்? நமது உறுதியாலோ முயற்சியாலோ இது சாத்தியமல்ல. அடிமை தன்னைத்தானே விடுதலை செய்து கொள்ள முடியாது. வீட்டின் மகன் மட்டுமே அடிமைகளை விடுதலை செய்யும் அதிகாரம் கொண்டவன். அந்த மகன்தான் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. இயேசு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி இறந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். நாம் ஒருபோதும் தாங்க முடியாத பாவச் சங்கிலிகள், மரண பயம், சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை முழுமையாக விடுதலை செய்ய இயேசுவே சத்தியம், நம்மை விடுதலை செய்யும் மீட்பர். முகத்தை அழகு சாதன பொருட்களால் மறைத்தாலும், அழகான உடைகளால் உடலை அலங்கரித்தாலும், தற்காலிக இன்பங்கள் மற்றும் மதச் சடங்குகளால் இதயத்தை ஆற்றினாலும், ஆன்மாவின் ஆழமான தாகம் மற்றும் பிணைப்பு தீராது. நாம் இயேசுவை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவரது வார்த்தையில் நிலைத்திருக்கும்போதுதான் நம்மை அழுத்திய அனைத்து இருண்ட சங்கிலிகளும் உடைக்கப்படும். அன்புள்ளவர்களே, இன்று உள்ளம் முழுவதும் ஆசீர்வதிக்கிறேன். பொய்யான சுதந்திரத்தின் மாயையை விட்டுவிட்டு சத்தியமான இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தால் ஆன்மாவின் உண்மையான சுதந்திரத்தை அனுபவியுங்கள்.